பெண் பாவம் பொல்லான்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் அந்த கதை. 1980 காலகட்டத்துல தமிழ்நாட்டுல உள்ள ஒரு கிராமத்துல உள்ள பொண்ணுங்க எல்லாருக்குமே மாதவன்கிற ஒரு பையன் மேல ரொம்ப ஆசை வருது. ஏன்னா அந்த பையன் ரொம்ப அழகான பையனா இருக்கான். அங்க உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணா மாதவனை தான் கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மாதவன் வந்து நிறைய பொண்ணுங்களோட பிளே பாயா சுத்த ஆரம்பிக்கிறான். சுத்தும் போது மாதவனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போய் அந்த பொண்ணை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பிசிக்கலா ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த பொண்ணோட லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறான். இந்த விஷயங்கள் எதையுமே அந்த பொண்ணுனால தாங்க முடியாம அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போயிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி பெருசா கவலைப்படாமையே மாதவன் வந்து அவன் லைஃபை ரன் பண்றான். ஒரு 40 வருஷம் ஆகுது, அவனுக்கு குழந்தை பிறக்குது, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு மதியம் 2 மணி அளவுல ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து அடிக்குது. அப்போ ஒரு சூறாவளி காத்து சுழண்டு வரும்போது அந்த காத்து வந்து அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. நார்மலா இருந்த அவரு அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றோன்னா அவனோட மைண்டு அவனோட உடம்பு எதுவும் அவன் கண்ட்ரோல் இல்ல. காத்தை நோக்கி அவர் ஓடுறாரு. ஓடி போய் அந்த காத்துட்ட நிறைய விஷயங்கள் பேசுறாரு, பேசி கதறாரு, அழுகுறாரு. மறுபடியும் அந்த காத்து அவரை விட்டு போகுது. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நார்மல் ஆயிடுறாரு. நார்மல் ஆனா உங்க ஃபேமிலியில வந்து ஏதோ ஒண்ணு ஓகே அப்படின்னு சொல்லி விடுறாங்க. மறுபடியும் அடுத்த அமாவாசைக்கும் அந்த மாதிரி மறுபடியும் கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆன பார்த்தோம்னா உங்க ஃபேமிலியில வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. என்னதான் பண்ணாலும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த காத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த காத்து வரும்போது இவங்கனால உங்க ஃபேமிலினால எதுவுமே சமாளிக்க முடியல. இவரும் அதே மாதிரி அந்த பைத்தியம் மாதிரி அந்த காத்தை நோக்கி வர்றாரு, அழுகுறாரு, கதறாரு. என்ன ரீசன் என்ன ஏதுன்னு அந்த ஊர்ல உள்ள சுத்தி உள்ளவங்க எல்லாருமே அதை பத்தி பேசும்போதுதான் அந்த விஷயங்கள் தெரிய வருது. அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணோட பிசிக்கலா ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணு தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் 2 மணிக்கு அவரை பாக்குறதுக்காக வருது. அந்த பொண்ணுகிட்ட போய் அவர் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு அந்த வார்த்தையை ரீவைண்ட் பண்ணிட்டே இருக்காருங்கிறத வந்து ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த சூறாவளி காத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை நார்மலா மாறிடுது. சூறாவளி காத்து வரும்போது அவரோட வாழ்க்கை அப்நார்மலா மாறிடுது. அவரோட வாழ்க்கையை ஹாப்பியா வாழ்றாரா என்னன்னு கேட்கும்போது அவரை பொறுத்தளவு அவர் ஆல்ரெடி ஏமாத்தினார்ல அந்த பொண்ணோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப உங்க ஃபேமிலியோட அவர் வாழவே இல்லை. அவர் என்னதான் நார்மல் லைஃப்ல இருந்தாலும் அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த பொண்ணு நினைச்சுதான் இருக்கு. அதனால நம்மள லவ் பண்றவங்க நம்மளை நம்பிதான் நம்மளோட பிசிக்கலா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதுல நீங்க சந்தேகப்பட்டு அவங்கள விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட ஆசை வார்த்தைகள் சொல்லி அவங்கள ஏமாத்திட்டு போனீங்கன்னா அவங்க கடைசி வரை நரகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க உங்க லைஃப பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா ஒரு பொண்ணு பிசிக்கலா இன்னொருத்தவங்களோட இருந்துட்டு இன்னொருத்தவங்களோட போய் லைஃப வாழ போகும்போது அவங்கள்ட்ட அந்த டோட்டலா உங்களோட பாஸ்ட் விஷயத்தை எல்லாத்தையும் மறந்து அவனோட வாழுதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணோட லைஃப்ல அந்த பாஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும்.